வெல்கம் பேக். அண்ட் நான் இப்போ சொல்ல போறது வந்து யாருக்கும் புதுசு இல்ல. இந்த வேர்ல்டு கப் குரூப் ஸ்டேஜ் ஹாஸ் பின் ஆன் ஃபயர். அதாவது நம்ம FIFA வந்து 48 கண்ட்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது சில குடைச்சல்கள், சில மர்மர்கள் நிறைய இருந்தது. நானும் அதில் ஒருவன். ஆனா இந்த 2 நாள்ல நடந்த மேட்னஸ மட்டும் ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து ஐ வாஸ் ஆன் ஃபுட்பால் ஹை ஆல் திஸ் வைல். தூக்கம் போச்சு, எல்லாம் போச்சு. பட் நான் ஸ்டார்ட் பண்றேன். 139 கோல்ஸ் ஹஸ் பின் ஸ்கோர்டு இன் திஸ் குரூப் ஸ்டேஜ். மேட்சஸ் ஹஸ் பின் அதிகமாவே இருந்தாலும் இட் இஸ் அ ரெக்கார்டு. அண்ட் அந்த 139 நம்பர் அப்படின்றது வந்து இட்ஸ் அ ஃபினாமினல் நம்பர். அது ஒண்ணு ஓகே. ம், ம், அண்ட் ம். ரெண்டாவது மேட்னஸ் என்ன அப்படின்னா, நம்ம அந்த தேர்ட் பிளேஸ்க்கு டேபிள் போடுறாங்கல்ல, ஆமா. அதுக்கு பின்னாடி நடந்த கதைகள் நம்ம இந்த இதுல பேசலாம் தொடர்ந்து அதை பத்தி. பட் ஆனா அந்த டேபிளோட மொமெண்ட்டை பார்க்கும்போது ஃபுட்பால் இஸ் அ பியூட்டிஃபுல் கேம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் சில கண்ட்ரீஸ்க்கு ஹவு க்ரூவல் இட் கேன் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து பார்த்தோம். மோர் டீம்ஸ், மோர் இன்வைட்ஸ், மோர் ஃபன், absolutely banger of a start to the World Cup tournament. And now இப்போ வந்து பிசினஸ் எண்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட். அதாவது இனிமேல வந்து தோத்தா எதுவும் அவ்வளவுதான். இல்ல, வீட்டுக்கு போட்டியை கிளம்ப சாத்திட்டு வேண்டியதுதான். கிளம்பிட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம். அண்ட் ப்ராபப்ளி ஐ திங்க் த லாஸ்ட் 15 to 17 days ஆஃப் திஸ் வேர்ல்டு கப். ஸோ ராகுல், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிங்க. உன்னுடைய ஜென்ரலா ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஷார்ட்டா உன் தாட்ஸ் ஆன் திஸ் குரூப் ஸ்டேஜ். ஹவு டிட் யூ என்ஜாய் அப்படின்றது. இந்த குரூப் ஸ்டேஜ் வந்து நிறைய மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன் அண்ட் நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் கொடுத்திருந்தாலும், இந்த இந்த ஃபைனல் தேர்ட் குரூப் கேம், தேர்ட் ரவுண்ட் ஆஃப் குரூப் கேம்ஸ் இருக்குல்ல, விச் ஹாஸ் பீன் பேங்கர். நிஜமாவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸ் நிறைய நடக்கல. எக்ஸ்பெக்ட் பண்ணாத ரிசல்ட்ஸ் நிறைய நடந்துச்சு. நான் வந்து சம் கிளப்ஸ் வந்து டீசென்டான வேர்ல்ட் கப் இருக்கும் அவங்க டீமுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கண்ட்ரீஸ். வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. சாரி, சம் கண்ட்ரீஸ் அவங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிள், ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரவுண்டா தான் இருந்துச்சு தேர்ட் ஸ்டேஜ். அண்ட் அடுத்த வர்ற டேஸ்ல ஒவ்வொருத்தனுக்கும் அந்த கேம் போற 90 மினிட்ஸ், அந்த 90 மினிட்ஸ் வந்து இட் ஹேஸ் டு பி த பெஸ்ட் 90 மினிட்ஸ் ஆஃப் தேர் லைஃப், இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு ஆமா, போகணும் அப்படிங்கிற ஒரு ஆமா. சுச்சுவேஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ மெனி ஹார்ட் பிரேக்ஸ் அதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் வந்து ஒரு போர்ச்சுகல் சப்போர்ட்டரா நான் வந்து மென்டலா ப்ரிப்பேர் ஆயிட்டேன். அடுத்த 1 வீக்ல எங்க எங்க டீம் வந்து வெளில வந்துரும் அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில மேட்ச் பார்த்துட்டு. ஸோ இதுதான் இப்போதைக்கு என்னோட நிலைமை. நம்ம போர்ச்சுகல் மேட்ச் வந்து அப்படியே கடைசியில பேசலாம். அதான் எனக்கு என்ன பொறுத்தவரையும் இந்த குரூப் ஸ்டேஜோடைய பிக்கஸ்ட் அப்செட் அப்படின்றது இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் அப்செட்ல அது வந்துரும். ஓகே, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன். இந்த இந்த வேர்ல்டு கப்ல வந்து ஒரு 2 மித்து வந்து என்ன பொறுத்தவரையும் பயங்கரமா பிரேக் ஆயிருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் மேல இருக்கிற ஒரு பெர்செப்ஷன். அதாவது இந்த வெள்ளைக்காரனுங்களுக்கு வந்து யூரோப்பியன்ஸ் தான் அந்த ஃபுட்பால் டாமினேஷன், ஆ ஊ ஊ அப்படின்னு பேசிட்டு இருந்த டைம்ல ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் 10 கண்ட்ரீஸ் விளையாண்டதுல ஐ திங்க் 9 or 8 have already qualified. கரெக்டா? ரைட். நம்ம கரெக்ட். காங்கோவோடைய எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். ஈஜிப்ட் இது பாக்குறோம். அண்ட் அண்ட் செனகல் வந்து எப்படியோ கடைசி நிமிஷத்துல அடிச்சு துவச்சிட்டானுங்க. கரெக்டா? எப்படியோ ஆமா. உள்ள வந்துட்டானுங்க பாரு. ம். அது வந்து ஃபர்ஸ்ட் உன்னுடைய தாட்ஸ் என்ன அதை பத்தி? இப்ப எலிமினேட் ஆனது அல்ஜீரியா எலிமினேட் ஆயிட்டாங்களா? இல்ல, துனிஷியா அ நினைக்கிறேன். டுனிஷியா மட்டும் தான் எலிமினேட் ஆயிருக்காங்க. 9 கண்ட்ரி வந்து வந்திருக்காங்க. எட்- ஸோ ஆமா, அவுட் 10 கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட்டட். 9 வந்திருக்காங்க. ஆமா, ஸ்மாலஸ்ட் ஆமா. நேஷன் ஆஃப் ஆப்பிரிக்காவும் குவாலிஃபை ஆயிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து எல்லாருமே ரொம்ப டஃப்பான குரூப். நீ வந்து ம், காங்கோ குரூப் பார்த்தேன்னு வச்சுக்கேன். ம். போர்ச்சுகலோட இருந்த குரூப் ஆமா, அன்எக்ஸ்பெக்டட். ஐவரி ஆமா. கோஸ்ட் பயங்கரமா புஷ் பண்ணாங்க. ஜெர்மனியோட ஆமா. ஜெர்மனி அண்ட் எக்வடார் வச்சு நல்லா புஷ் பண்ணாங்க. ஸோ ஆமா. ஆன் த ஹோல் நீ சொல்ற மாதிரி ஆப்பிரிக்கன்ஸ் டீம் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஃபுட்பால் ஒரு பேஷனட்டா எடுத்து தே சீ ஆமா. இட் அஸ் எ லைஃப் ஸ்டைல். நான் வந்து நிறைய ம். வீடியோஸ்லாம் பார்த்தம்போது ஐ நெவர் நியூ ஆப்பிரிக்கால இவ்ளோ கிரேசியா இருப்பாங்க. ஸோ இந்த ம். ட்ரோக்பாவோட ஸ்டோரிலாம் வரும் பாத்தியா? ஆமா. ஹி ஸ்டாப்ட் சிவில் ஸ்டாப் வார் த வார். அப்படிங்கிற மாதிரி இருந்தபோது, இப்போ காங்கோ மாதிரி ஒரு சின்ன கண்ட்ரி வேர் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் என்ன சொல்றது, அகதிகளா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு நாட்டுல ம். அப்படி செலிப்ரேட் பண்றாங்க. அண்ட் சோ மெனி பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பீயிங் அட்ரஸ்ட். அங்க ஒருத்தன் வந்து ம். பொலிட்டிக்கல் லீடரா வந்து நிக்கிறான். லுபாம்பாவா ம். அவன்? சோ அந்த லுபாம்பா. மாரி லுபாம்பா. சோ அந்த மாரி ஸ்டோரீஸ்லாம் பார்க்கும்போது ஐ திங்க் வெரி சூன் இந்த நெக்ஸ்ட் 4 or 5 வேர்ல்ட் கப்ஸ். ஏன்னா போன வருஷமே மொராக்கோ வந்தாங்க. இன் ரீசன்ட் ம். பாஸ்ட் கானா வந்தாங்க. சோ தேர் ஆர் சோ மெனி ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ்.
அட்லீஸ்ட் ஆமா. அப்பியரிங் இந்த குவார்டர் ஃபைனல், செமி ஃபைனல்ஸ் ரெகுலரா அப்படிங்கிற பட்சத்தில் ம். நாட் லாங் பிஃபோர் வி சீ அன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி வின் த வேர்ல்ட் கப்பா அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆப்டிமிசம் கிடைக்குது. கரெக்ட். அண்ட் 2வது வந்து அ, சவுத் அமெரிக்கன்ஸோடைய கேம் எவல்யூஷன் வந்து நீ எப்படி பார்க்குற? ஏன்னா, ஐ ஸ்டில் ரிமெம்பர் மெஸ்ஸியோடைய ஃபர்ஸ்ட் கோப்பா அமெரிக்கா ட்ராஃபி விளையாடும்போது, ஒ ம். ஒருத்தனாலயும் பால் ரிட்டென்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டே இருக்காது அவனுக்கும். அடி ரொம்ப பிசிக்கல்ன்னு சொல்லிட்டு ஓவர் பிசிக்காலிட்டியா இருக்கும். அண்ட் ஆமா. இஷ்டத்துக்கு ஒரு சென்ஸே இல்லாத மாதிரி வந்து ஷாட் அடிப்பானுங்க, ஏதாவது பண்ணிட்டு இருப்பானுங்க. பட் அவங்க சவுத் அமெரிக்கன் கேம்ஸுமே ஓரளவுக்கு பயங்கரமா இவால்வ் ஆயிருக்கு. அண்ட் எஸ்பெஷலி நான் சொல்றது இந்த லாஸ்ட் ஒரு 5, 6 இயர்ஸ்ல. ஏன்னா நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நேத்து கொலம்பியா வர்சஸ் போர்ச்சுகல் பார்த்தோம். கரெக்ட்டா? ம், ம், ம். கரெக்ட். கொலம்பியன்ஸ் கொலம்பியா மாரி ஒரு கண்ட்ரி, அஃப்கோர்ஸ் தே ஆர் 12th இன் தி வேர்ல்ட் கப் ரேங்கிங் அது ஓகே. பட் ம். வென் தே ஆர் ஃபேசிங் அ கண்ட்ரி லைக் போர்ச்சுகல் ஹூ இஸ் ஸ்டார் ஸ்டட்டட் அப்படின்றபோது, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நேத்து வந்து இட் இட் பீக்ட் அட் தட் லெவல். கொஞ்சம் ஓகே. கிளினிக்கலா இருந்திருந்தாங்கன்னா, போர்ச்சுகல புதைச்சிருந்திருக்கலாம். கரெக்ட்டா? சோ எக்ஸாக்ட்லி. ஆமா. சவுத் அமெரிக்கன் ஃபுட்பால்ல வந்து பயங்கரமான ஒரு எவல்யூஷனா மாறிட்டு இருக்குது. நம்ம மெயின் ஸ்ட்ரீம் கண்ட்ரீஸ்ன்னு சொல்ற அர்ஜென்டினா, பிரேசில், சில்லி இவங்களெல்லாம் தாண்டி அ. நெறைய கண்ட்ரீஸும் சூப்பரா விளையாட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அப்சல்யூட்லி. பரகுவே பயங்கரமா ஆடுறாங்க. எக்வடார் ரொம்ப பயங்கரமான கேமு. கொலம்பியா அ யாரு போர்ச்சுகல், யாரு கொலம்பியான்னு தெரியாத மாரி ஆடுனாங்க கொலம்பியா. ஆனா அந்த ஹைண்ட்சைட் நம்ம ட்ரெடிஷனலா பிக் அ இ சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ன்னு பார்க்குற இந்த யுருகுவே, அவங்கலாம் வந்து ஆ எலிமினேட் ஆனது மேபி அத வந்து நம்மனால டைம்ஸ் பியூரா ஆர் அக்செப்ட் பண்ண சேஞ்சிங். முடியல. ஏன்னா ம், யுருகுவே ஹேவ் ஒன் த வேர்ல்ட் கப். ஒரு ம், பயங்கர பெடிகிரி இருக்க டீமு. ம், அவங்க வந்து இவ்ளோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி எலிமினேட் ஆனது. அதுக்கப்புறம் சிலி, பொலிவியால குவாலிஃபை ஆகாதது மேபி ம், அந்த பாயிண்ட்ட வந்து நீ சொல்ற பாயிண்ட்ட வந்து பூஸ்ட் பண்ணலாம். ஏன்னா, அ தே ஆர் ஆல்சோ லைக் கோப்பா அமெரிக்கா வின்னர்ஸ் ரீசென்ட் பாஸ்ட்ல சிலிலாம். ம், அவங்கனால அந்த ம். சவுத் அமெரிக்கா டிவிஷன்ல குவாலிஃபை ஆக முடியல குவாலிஃபை அப்டின்னா, ஆக முடியல. ஆ ஆமா. அப்ப த அ. டீம்ஸ் ஆர் ரியலி ஸ்ட்ராங் இன் தட் யா, பிராக்கெட். யா. ஓகே, ஓகே. சோ அடுத்து ஸ்ட்ரெய்ட்டா அப்படியே குயிக்கா குரூப்குள்ள போயிடலாம். எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல வந்து என்னுடைய பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா குவாலிஃபை ஆனது. அண்ட் சவுத் கரெக்ட். கொரியா எலிமினேட் ஆனது. நான் வந்து சவுத் கொரியா மேல ஒரு பெரிய கனவு கோட்டை கட்டி வைத்திருந்தேன். ஆனா அவருக்கு வந்து குரூப் ஸ்டேஜ்ல எக்ஸிட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சே பார்க்கல. பட் சவுத் ஆப்பிரிக்கா வாஸ் டாப் டாப் நாட்ச். அவங்க கடைசியில ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டு கடைசி 2 ம். பாயிண்ட்ல வந்து 2 மேட்ச்ல ஒரு வின் அண்ட் டிரா அப்படின்றது ம். வந்து சூப்பரான ஃபினிஷ் அவங்களுக்கு. மெக்சிகோ சொல்லியே ஆகணும். மெக்சிகோ வந்து 9 அவுட் ஆஃப் 9 பாயிண்ட்ஸ் 9. அண்ட் ஒரு சாலிடான பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்றது வந்து இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. பிரேசில், மொராக்கோ, ஸ்காட்லாந்து குரூப் இது வரலாம். ஏன்னா அந்த ம். குரூப் வந்து ஐ தாட் அந்த குரூப்ல 3 டீம் குவாலிஃபை ஆயிடும். ஸ்காட்லாந்து ம். குவாலிஃபை ஆயிடும், பிரேசில் குவாலிஃபை ஆயிடும், மொராக்கோ குவாலிஃபை மொராக்கோ. ஆயிடும். ம். ஸ்காட்லாந்து தேர்ட் வந்து எப்படியாவது வந்துருவாங்க அப்படின்றது. பட் ம். ஸ்காட்லாந்து குவாலிஃபை ஆகாதது எனக்கு வந்து அது ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மென்ட்டா இருக்குது. உனக்கு என்ன அந்த குரூப்ல வாட்ஸ் யுவர் தாட்? இல்லடா. ஐ ஆல்சோ எக்ஸ்பெக்டட் ஸ்காட்லாண்ட் டூ ஹேவ் அ வெரி குட் இதுதான். நான் போன வீடியோல வந்து ஸ்காட்லாண்ட் வந்து பிரேசில போடுவாங்கன்லாம் சொல்லியிருந்தேன். நான் அந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் அந்த பிரிட்டிஷ் டீம்ஸ் மேல ஒரு லைக்கிங் இருந்தாலும் ஏன்னா அந்த மெக்டாமனி, ராபர்ட்சன் அந்த ம். மாரி கொஞ்சம் வொர்க்கிங் கிளாஸ் ஹீரோஸ் இருக்க ஒரு டீம் அது. ஸோ எனக்கு அவங்க அ, மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தாலும் அ பிட் ம். டிசப்பாயிண்டட் வித் ஸ்காட்லாண்ட் தான் நீ சொல்ற மாரி. ஆமா. எனக்கு கூட பெரிய பெரிய டிசப்பாயின்ட்மென்ட் தான். ஆ அந்த குரூப்ல மத்தபடி இட்ஸ் எவ்ரிதிங் பிளேட் அவுட் ஆஸ் வாட் அதர்ஸ் எக்ஸ்பெக்டட். பிரேசில் அப்சல்யூட்லி. பியூட்டி என்னன்னா பிரேசில் அண்ட் மொராக்கோ டிஃபரன்ஷியேட் பண்றது கோல் டிஃபரன்ஸ் மட்டும் தானே கோல் தவிர டிஃபரன்ஸ். இட்ஸ் நாட் ஆமா. பை ம். பாயிண்ட்ஸ். சோ தட் சேஸ் மொராக்கோவுடைய ஸ்ட்ரெங்த்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மொராக்கோ இஸ் ஸ்டில் சென்சேஷனலான ஒரு ஆப்பிரிக்கன் டீம். அண்ட் எனி ஒன் ஹூ ஃபேசஸ் தம் நம்ம ரவுண்ட் ஆஃப் 32 பத்தி குயிக்கா வரலாம். பட் ஐ ம். திங்க் தே ஆர் கோயிங் டு பி சூப்பர் த்ரெட் இன் நாக் அவுட்ஸ். ஏன்னா அப்சல்யூட்லி. பேஸ், பிசிக்காலிட்டி, டிரான்சிஷன் ஒரு பயங்கரமான டிரான்சிஷன் ஃபுட்பால்னு சொல்லிட்டு கொளுத்திக்கிட்டு இருக்கிறானுங்க அவனுங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ வெரி ஆமாமாமா. வெரி இன்ஸ்பைரிங்கான ஒரு டீமா இருக்கும். அடுத்து குரூப் இ, ஜெர்மனி அண்ட் ஐவரி கோஸ்ட். ஈவன் தோ இட் இஸ் ஐவரி கோஸ்ட் ஈக்குவலிங் ஆன் பாயிண்ட்ஸ் வித் ஜெர்மனி அண்ட் ஜெர்மனி ஹேட் அ ஷாக்கர் லாஸ்ட் கேம் இக்வடாரோட. ஒரு ஆமா. கேவலமான ஒரு ஒரு மேட்ச் அது ஆக்சுவலி. ஜெர்மனி வந்து ஆமா. ம். ஜெர்மனியோடைய வீக் பாயிண்ட்ஸ அப்படியே எக்ஸ்போஸ் பண்ண ஒரு மேட்சா தான் அது அமைஞ்சது. நீ வந்து ஜெர்மனிய வந்து டிரான்சிஷன்ல அட்டாக் பண்ணனா, ஜெர்மனி செத்துட்டானுங்க ஜெமினி அப்படின்னு சொல்லிட்டு செத்தா. ஒரு ஆமா. ப்ரூவ் பண்ணுது. அண்ட் ஜெர்மனிக்கு வந்து ஸ்லாட்டர் பேக்கோடைய இன்ஜுரி எவ்வளவு பெரிய இம்பாக்ட் அப்படின்னா,
இந்த ருடிகார பாக்குறதுக்கு எனக்கு ஏதோ வந்து யாருடா இவன்? இவன் தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி செல்சியில சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணவனா? அப்படின்ட்டுன்னு பயங்கரமான டிராப்பா இருந்துச்சுடா அந்த ருடிகாரோடைய ஆமா, பெர்ஃபார்மன்ஸ் ஆமா, ஆமா, பாக்குறதுக்கு. ஆமா. ரொம்ப ரொம்ப ஒரு மாரி பயமா இருக்குது அத பாக்குறதுக்கு. ஏன்னா இப்ப ஸ்லாட்டர்பேக் இஸ் ரூல்ட் அவுட் ஃபார் த டோர்னமென்ட். ரைட். ஹி இஸ் நாட் கோயிங் டு கம் பேக்ன்ற போது ஜெர்மனி என்ன பண்ண போகுது? அண்ட் நான் வந்து அந்த நெமான்சான்னு சொல்லிட்டு மிட்ஃபீல்ட்ல ஒருத்தன் தான் தெரியுமா? அவன் வந்து ஃபர்ஸ்ட் 2 ஆமா. மேட்ச் ரொம்ப சூப்பரா விளையாண்டுட்டு இருந்தான். சூப்பரா ஆடுனான். அவன் ஐ ஹி ஹேட் ஒன் பேட் கேம் அண்ட் தட் கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ் தட் மிட்ஃபீல்ட். ஏன்னா அந்த ரைட். மிட்ஃபீல்ட்ல கொஞ்சம் பிசிக்கலா இருக்கிறது அப்படின்னா அவன் ஒருத்தன் மட்டும்தான். ரைட். சோ அவன் அண்ட் சென்டர் பேக் இவங்க யாராவது ஒருத்தங்களுக்கு ஒரு பேட் கேம் இருந்தாலும் ஜெர்மனி வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்றது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஐவரி கோஸ்ட் பத்தி நீ என்ன நினைக்கிற? இ இல்ல, இல்ல. ஒரே ஒரு நிமிஷம். ஜெர்மனில ஆ, நீங்க 2 பெரிய ப்ராப்ளம் சொல்லிட்ட. எனக்கு 3வது பெரிய ப்ராப்ளமா அவங்க யாருமே கை காட்டாதது வந்து மேனுவல் நோயர். The ம், drop off in quality between the Neuer who won the World Cup and இந்த வேர்ல்ட் கப்ல ஒரு 40 இயர் ஓல்ட் நினைக்கிறேன் அவன். ஒரு 40 இயர் ஓல்ட் நோயர் கிட்ட இருக்கிறது. ரொம்ப மிஸ்டேக்ஸ். எனக்கு தெரிஞ்சு எக்வடார் கோல் கன்சீட் பண்ணது அவனோட ஒரு அவனோட மிஸ்டேக். கமாண்டிங்கா இல்ல செகண்ட் கோல் பேக்ல. ஸ்பெஷலி. ஆமா. அண்ட் ஆஃப் த லைன் அந்த ஸ்வீப்பர் கீப்பர் அப்படின்னு நோயர் எவ்வளோ பேர் போனானோ அண்ட் ஹிஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஹவ் ஆல் பீன் ராங் இந்த வேர்ல்ட் கப்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய அக்கிலிஸ் ஹீலா இருக்கும் ஜெர்மனிக்கு அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஆனா நான் வந்து நம்ம இந்த இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல, அதுல வந்து ஜெர்மன் ம், ஃபேன்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ம். நாயர் இஸ் a different beast in knockouts and probably he will give a strong comeback ன்னு ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. 2வது வந்து அவங்க பெஞ்ச்ல இருக்க மத்த 2 பேருமே வந்து has not had as commanding season as Neuer had in the last 1 year. So ம்ஹ்ம். so that begs the question. எனக்கு என்னன்னா, if Nagelsmann wanted to try a new keeper னா, I thought Ecuador's match தான் would have been the right match for him to try. ஏன்னா வந்து லாஸ்ட் குரூப் ஸ்டேஜ் மேட்ச். கரெக்ட். நீ ஆல்ரெடி குவாலிஃபை ம், ஆல்மோஸ்ட் ஆயிட்ட. ம். இப்போ நீ நாக் அவுட்ல அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. நாக் அவுட்ல யூ கேனாட் தட் இஸ் பிக் கேம்பிள். கரெக்ட். நவ் கம்மிங் அண்ட் சேஞ்சிங் தி பேக் லைன் உடைய கோல் கீப்பரை. கரெக்டா? ம். சோ மேபி அந்த ஸ்வீட் ஸ்பாட் நாகல்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டாரா அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. ம். ஐவரி கோஸ்ட் பத்தி நீ சொல்லு. ஏன்னா ஏன்னா என்ன பொறுத்தவரை இதே சர்ப்ரைஸ் பேக்கேஜ். ஹானஸ்டா நான் அப்படி விளையாடுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல நானும் சீரியஸாவே வந்து ஐவரி கோஸ்ட் எதிர்பார்க்கல. ஆனா அவங்க ஃப்ரண்ட் லைன் இஸ் ஆன் ஃபயர். கெசி வந்து ஒரு நல்ல கேப்டன் மெட்டீரியலா நான் இமேஜின் பண்ணதே கிடையாது. ஹி ஹஸ் நாட் ம், ஹேட் எனி பிளாக்பஸ்டர் சீசன் மாதிரி கிளப் ஃபுட்பால்ல. ஆனா ஐவரி ம், கோஸ்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா லீட் பண்றான். அண்ட் யாயா டோரே, டிடியே ட்ரோக்பா பண்ண முடியாததெல்லாம் அவன் வந்து பண்ணியிருக்கான். ஹி ஹாஸ் லெட் ஐவரி கோஸ்ட் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட் நாக் அவுட்ஸ் ஆஃப் வேர்ல்ட் கப். ஸோ ஆமா, எக்ஸாக்ட்லி. அது வந்து இட்ஸ் அ ரியல் சர்ப்ரைஸ் பேக்கேஜ் தான். நான் எதிர்பார்க்கவே இல்ல. அண்ட் ரொம்ப ம், பியூட்டிஃபுல்லா ஆடுறாங்க ஃபுட்பால். டிரான்சிஷன்ஸ்லாம் அவ்ளோ குரூப்பா மேல போறாங்க, குரூப்பா டிஃபெண்ட் பண்றாங்க. ஜெர்மனிக்கு பயங்கர ம். ப்ராப்ளம் காஸ் பண்ணாங்க. அ அவங்க யார ஃபேஸ் பண்ணாங்க? நார்வே ஃபேஸ் போனாங்கன்னு நினைக்கிறேன் ரவுண்ட் ஆஃப் 32ல. நார்வே விளையாடுறாங்க. அது ஒரு பயங்கரமான ஒரு சரவெடி மேட்ச் கேமா இருக்கும். இருக்க போகுது. ம். நான் இங்க வந்து இன்னொரு ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புறேன். நம்ம அடுத்து வந்து நார்வே அந்த பிரான்ஸ் குரூப் போறதுக்கு முன்னாடி ஓகே. ஆஹ் நான் வந்து ஒரு ரீல் போட்டிருந்தேன் இந்த ம். இன்ஸ்டாகிராம்ல ஒன்ஸ். ஏன்னா பிரான்ஸ் நார்வே பில்டப் வாஸ் மோர் லைக் எம்பாப்பே vs ஹாலண்ட். கரெக்ட். அண்ட் எம்பாப்பே vs ஹாலண்ட் மேட்ச்ல எல்லாம் ஓவரா ஐப்பேத்தினதுனால அவங்க ஹாலண்ட் விளையாடல அப்படின்னு உடனே நான் கொஞ்சம் சும்மா ஒரு ரீல் போட்டிருந்தேன். ஏன்டா எங்களை பார்த்து பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன். ஓகே, ம். நீ குவாலிஃபை ஆயிட்டதான் கரெக்ட். ஓகே, ம். பட் உனக்கு வந்து யூ ஹேவ் அ சான்ஸ் ஆஃப் மேக்கிங் அ ஸ்டேட்மெண்ட் இன் வேர்ல்ட் கப் தட் யூ குட் ஹவ் டிஃபீட்டட் பிரான்ஸ் இன் தட் மேட்ச் ம். அண்ட் யூ குட் ஹவ் கான் டேபிள் டாப் வேர் ரைட் நவ் நீ விளையாடுற டீம் வந்து ஒரு தேர்ட் பிளேஸ் டீம் வந்திருக்கும். அண்ட் தென் யூ ஹேவ் அ சான்ஸ் ஆஃப் கோயிங் பிளேயிங் அகேன்ஸ்ட் ஜெர்மனி அண்ட் சோ ஆன் அப்படின்ட்டு போட்டு அதுக்கு நிறைய பேர் வந்து என்ன அடிச்சாங்க. ம். Norway coach is playing 4D chess because he wanted the lost. ஏன்னா வந்து he thought ஏன்னா வந்து now they are playing a weaker team against Ivory Coast. அதுக்கப்புறம் weaker team against Brazil and பிரேசில். அவங்க அதுதான் they wanted to don't want to play against Germany அப்படின்ட்டு. டேய் என்னடா லாஜிக்ல பேசுறீங்க? ஐவரி கோஸ்ட் ஆல்மோஸ்ட் ஜெர்மனிக்கு குஜிலி மஸ்ட் பண்ணிருப்பான். ஆல்மோஸ்ட் ஆமா, ஆமா, அந்த ஆமா, ஆமா. ஒண்டோட கடைசி 2 நிமிஷம் கோல் இல்ல அப்படின்னா ஐவரி கோஸ்ட் ஹெல்டு தெம் பை தியர். கரெக்டா? அப்சல்யூட்லி. கரெக்ட், அந்த கரெக்ட். மாதிரி ஒரு டீமோட நீ ரவுண்ட் ஆஃப் 32ல விளையாடுற. அதுக்கப்புறம் நீ என்ன சொல்ற? பிரேசில் வந்து வீக் டீமா?
இது பிரேசில் கூட எல்லாரும் பிரேசில் அசியூம் பண்ணிட்டானுங்க. ஜப்பான்லாம் கண்ட்ரி ஜப்பான யாரும் அவன் பாக்குறது இல்லல்ல. ஜப்பான் வந்து அவன் விளையாண்டுட்டு இருக்கிறது ஏதோ அவன் வந்து ஒரு சில மொமெண்ட்ஸ்ல ஒரு பிரைம் பார்சிலோனா மாதிரி அவன் ஸ்வீடனோட அந்த கோல் அதை பத்தி பேசுறான். ஆமாமா. பிரைம் செம்ம கோல். பார்சிலோனா மாதிரி விளையாண்டுட்டு இருக்கான். ஜப்பான் பிரேசிலே ஒரு வெறி பிடிச்ச மேட்சா இருக்கும். அவங்களோட பீட் பண்றது வந்து இட்ஸ் ஈஸியா கம்பேர் டு அன் ஆல்மோஸ்ட் வீக் ஜெர்மனி டீம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்புறம் தோணுச்சு, என்ன ஒரு கண்ட்ரிக்கு பேர் இருக்கிறதுனால அப்படியே ரெப்யூட்டேஷன்ல அடிச்சு விடு அப்படின்னு போயிட்டு அதான். இருக்க கூடாதுல்ல. பட் நீ என்ன இந்த இந்த எனக்கு வந்து அந்த இந்த வேர்ல்ட் கப் நார்வே மாரி அப்ரோச். ஒரு அந்த நார்வே அப்ரோச் ஐ ஆல்சோ டிட்ன்ட் அக்ரி. அந்த டீம்ஸ் பார்த்தம்போதே ஓடெகார்ட் இல்ல, சார்லாத் ஆடல. இட் வாஸ் a செகண்ட் டயர் டீம். ஈவன் தோ வாஸ் ஆமா. a டீசென்ட் டீம் ஆன் பேப்பரா இருந்தாலும், இன் a டோர்னமென்ட் லைக் வேர்ல்ட் கப் யூ கேன் நெவர் அஸ்யூம் இவங்கள நம்ம ஆமா. ஃபேஸ் பண்ண போறோம். இவங்க கூட தான் நம்ம இருக்க போறோம். இவங்க கூட வின் பண்ணிடுவோம். யூ கேனாட். ஆன் எனிவன்ஸ் டே ம். நாக் அவுட்ல யார வேணா தோற்கடிக்கலாம். கேப் வெர்டே கூட அர்ஜென்டினாவ தோற்கடிக்கலாம். கரெக்ட். அது நான் 100% ஒத்துக்கிறேனே. நாக் அவுட்ஸ்ன்னு வந்துருச்சுன்னு என்ன பொறுத்தவரைக்கும் சிம்பிள். நாக் அவுட்ஸ்ன்னு வந்துச்சுன்னா, நீ உன்கிட்ட உலகத்திலே பெஸ்ட் 100 மெஸ்ஸிய கூட வச்சுக்கோ. 100 ரொனால்டோவ கூட வச்சுக்கோ. ஸ்டார் ஸ்டட்டட் டீம் எவன வேணாலும் வச்சுக்கோ. ஆன் தட் டே உனக்கு ஒழுங்கா விளையாடலன்னா முடிஞ்சது கதை. இது இது வந்து ஃபுட்பால் ஹஸ் பீன் டீச்சிங் திஸ் லெசன் ஃபார் 100 இயர்ஸ்க்கு மேல. அண்ட் அந்த மாதிரி ம். அசியூம் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு ஆக்சுவலி. தப்பு. கரெக்ட். சோ ஆமா. அண்ட் அண்ட் எனக்கு என்ன அப்படின்னா, பிரான்ஸ் ஹஸ் காட் மோர் டு லூஸ் இன் தட் மேட்ச் ஸ்டார்டிங் 11. அவனுக்கு என்ன இன்ஜுரி ரிஸ்க்னால அப்சல்யூட்லி. வந்து ஹாலண்ட வந்து ரெஸ்ட் பண்ணணும். டேய் என்னடா பேசுறீங்க? பிரான்ஸுக்கு ஸ்ட்ராங் டீம் இருக்கு அப்படின்னானுங்க. டேய் நீ எம்பாப்பே டெம்பெல்லே 2 பேர் ஒரு மேட்ச்ல இல்லனா அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட் சர்க்கியோ சரி, பார்கோலாவோ இல்லாட்டா மட்டேட்டாவோ அவங்களோட அவுட்புட் தந்துட முடியுமா? டெஃபினெட்லி சொல்லு. நாட். 2 ம். பேரும் சிங்கிள் ஹேண்டடா கேம மாத்துறானுங்க. அந்த மாரி ரிஸ்க வச்சுக்கிட்டு அவன் வந்து பிரான்ஸ் ஒரு சாம்பியன்ஷிப் மென்டாலிட்டினா என்னன்னு காட்டுறதுக்கு அவன் ஸ்டார்ட் பண்றான். ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட் வித் நார்வே நாட் ஸ்டார்ட்டிங் சேம், அட்லீஸ்ட் சேம். செகண்ட் ஹாஃப். ஏன்னா அந்த கேம்ல வந்து நார்வே விட்டுட்டு இருந்தானுங்க அவ்வளவு சான்ஸ். தே குட் ஹவ் ஈஸிலி ட்ரைட் ஆமாமாமா. அட்லீஸ்ட் ஃபார் அ டிரா. பட் ஐ ஃபெல்ட் தட் வாஸ் ஒரு 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 நார்வே த வைக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கரேஜுக்கு பேர் போன அதான் கண்ட்ரி வந்து ஹூலாம் பின்னாடி ஊ, போயின்னு ஊ, இருக்கானுங்க ரோப் பண்ணிட்டு இவனுங்க. ஆமா. பின்னாடி ஆமா அப்படிதான் எனக்கு சீரியஸாவே இருந்தது. பட் ஆனா அந்த குரூப்புமே வந்து ஒரு சூப்பரான குரூப். ம். இந்த ஏன்னா ஐ திங்க் பிரான்ஸ் அண்ட் நார்வே அதுக்கப்புறம் ஃபைனலா வேற யாரு அந்த குரூப்ல இருந்தா? செனகல். செனகலும் பிரான்ஸ். கடைசி ஆமா. நிமிஷத்துல ஈராக்க போட்டு தவன்னு 5 கோல்ல துவைச்சதுக்கு அப்புறம் எப்படியோ தத்தி முத்தி உள்ள வந்துட்டானுங்க செனகல். நம்ம செனகல் வந்து ஆக்சுவலி செனகல் பத்தி நான் ஒண்ணு வாசிச்சேன்டா. ம். செனகல் டீமுக்கு பின்னாடி அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்காம். அவங்க இன்னும் ஆப்கான் சாம்பியன்ஸ் ஃபைனல்ஸ் வந்ததுக்கே பிளேயர்ஸ்க்கு பே பண்ணலையாம். ம். அண்ட் வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சப்ஸ்டாண்டர்டான ஹோட்டல்ஸ்ல இருக்காங்களாம். டீமுக்குன்னு ஒரு ஷெஃப் இருப்பாங்களே, செனகல் ஆமா. டீம் ஆமா. ஷெஃப். அவங்கள ம். வேர்ல்டு கப் கூட்டு வரலையாம். பிளேயர்ஸ் ஹேவ் டு ஆர்டர் ஃபுட் ஃப்ரம் அவுட் சைடு. மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப கேவலமா இருக்குது. நம்ம ஒரு பக்கம் ஆப்பிரிக்கன் ஃபுட்பால் பத்தி பேசினாலும், இன்னும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அண்ட் தட் இன்ஃபாக்ட் தட் ரிஃப்ளெக்டட் இன் தேர் ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் வென் தே லாஸ்ட் அகைன்ஸ்ட் அப்சல்யூட்லி. 2 டீம்ஸ். ம். சோ அதனால நெறைய உள்ள இன்டர்னலா ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனா ஆனா செனகல் முழிச்சுக்கிச்சு அப்படின்னா, செனகல் வில் பி ரியல் தே ஆர் ரியல் அ ஃபோர்ஸ். த்ரெட். தே ஆர் அ ஃபோர்ஸ். அப்சல்யூட்லி. ஏன்னா அந்த டீம் வந்து பாக்குறதுக்கு வந்து இட்ஸ் 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 லிட்டரலி ஒரு ஆப்பிரிக்கன் டீம்ல ஸ்டார் ஸ்டட்டட் ஸ்கேரி டீம் அப்படின்னா அது செனகலா தான் இருக்கும். அப்சல்யூட்லி. அண்ட் ஆமா. நீ எனக்கு நெதர்லாண்ட்ஸ் ஜப்பான் அந்த அந்த குரூப்ல இருந்து வந்தவங்கல ஹவு லாங் டு யூ திங்க் தீஸ் 2 டீம்ஸ் வில் கோ? ஏன்னா வந்து நெதர்லாண்ட்ஸ் ஜப்பான் இஸ் பிளேயிங் அகைன்ஸ்ட் பிரேசில். ஓகே. பிரேசில். ம். நெதர்லாண்ட்ஸ் ஐ திங்க் தே ஆர் பிளேயிங் மொராக்கோ. அகைன்ஸ்ட் மொராக்கோ. மொராக்கோ. கரெக்ட்டா? ஆ. 2மே வந்து ஃபயரான டீம். ஸ்வீடனும் எவ்வளவு தூரம் குவாலிஃபை போவாங்க? ஆயிட்டாங்க அந்த குரூப்ல கரெக்ட்டா? ஆமா. ஸ்வீடனும் வந்து ஆர் அந்த பிளேயிங் பிரான்ஸ். பிரான்ஸ் விளையாடுறாங்க. ஆமா. ஆ. சோ சோ நான் வந்து நெதர்லாண்ட்ஸ் ஐ ஸ்டில் திங்க் நெதர்லாண்ட்ஸ் வில் கோ லாங் அண்ட் நெதர்லாண்ட்ஸ் வில் பீட் மொராக்கோ அப்படிங்கிறது தான் என்னோட ஃபீலிங். நான் வந்து ம், ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் த வே தே அகைன்ஸ்ட் ம், ஜப்பான் தே காட் அன்லக்கின்னு சொல்ல முடியாது. பட் மொமெண்ட்ஸ்ல டிரா ஆயிடுச்சு அந்த கேம் 2-2. தாவாச். ம். அதுக்கப்புறம் வந்து ஆமா. ஸ்வீடன அடிச்சு நவுத்திட்டானுங்க. ஜஸ்ட் ஊதி தள்ளிட்டாங்க. டுனிஷியாவையும் ஊதி தள்ளிட்டாங்க. ஸோ எனக்கு நான் நெதர்லாண்ட்ஸ் எதிர்பார்க்கல. ஆனா ஐ வுட் ஸ்டில் அ அவ்ளோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு எதிர்பார்க்கல. அண்ட் தேர் ஃபார்வர்ட் லைன் வந்து அந்த பிராபி, சமர்வில், மேலன் அண்ட் கேக்போ ம். வெரி இன்டர்சேஞ்சபிள் அண்ட் ஆமாமா. கிராவன்பெர்ச், ரெய்ண்டர்ஸ் அவங்க நல்லா சப்போர்ட் பண்றாங்க. விங் பேக்ஸ் நல்லா மேல புஷ் பண்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நெதர்லாண்ட்ஸ் வில் கோ லாங்.
இத்தனை நாள் வந்து நெதர்லாண்ட்ஸ்ல பேக் டிஃபென்ஸ் தான் முக்கியம். டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங். அட்டாக் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் பதிலடி தர மாதிரி தே ஆர் தி வேர்ல்டு கப்ல டாப் இந்த வேர்ல்டு ஸ்கோரர்ஸா? கப்ல ஹையஸ்ட் ஸ்கோரிங் டீம்ஸ்ல பிரான்ஸ் 10 கோல்ஸ், நெதர்லாண்ட்ஸ் 10 கோல்ஸ் அண்ட் ஐ திங்க் ஜெர்மனி 10 கோல்ஸ். அதுல ஜெர்மனி ஒரு ஒரு டீமோட ஓ! 7 கோல் அடிச்சு மத்த 2 டீமோட அடிச்சுட்டு அதனால அவங்க குரூப்ல டூப்னு நினைச்சு லைட்டா தள்ளி விட்டுறலாம். ஓகே. பட் பிரான்ஸ் அண்ட் நெதர்லாண்ட்ஸ் தான் have been consistently scoring 3 goals, at least minimum of 2 goals in வேர்ல்டு கப். ஸோ டெஃபினட்டா அது வந்து ஒரு ஷவுட் அவுட். எனக்கு வந்து ஜப்பான் வர்சஸ் பிரேசில் மேட்ச் நான் எனக்கு பயங்கரமா வெயிட் ஜப்பான் பண்ணிட்டு லைட்டா இருக்கிறேன். போட்டுருவாங்கன்னு தோணுது பிரேசில்ல. நான் 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 வந்து சி சீரியஸா சொல்றேன். ஐ டோன்ட் வாண்ட் டு பிரேசிலோட predict. மிட்ஃபீல்ட சரி, சரி. நீ சொல்லு, சொல்லு. ஐ டோன்ட் வாண்ட் டு predict, பட் எனக்கு ஐ வாண்ட் ஜப்பான் டு வின். ஐ வாண்ட் ஜப்பான் டு வின். எனக்கு பிரேசில் மேல அட்மோஸ்ட் ரெஸ்பெக்ட் இருக்கு, அட்மோஸ்ட் லவ் இருக்குது. ஏன்னா பிரேசில் வந்து இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஜாயஸ் டீம் டு வாட்ச், ஹஸ் ஆல்வேஸ் வின் வேர்ல்டு கப்ல. பட் எனக்கு பர்சனலா திஸ் ஜப்பான் டீம் நீட்ஸ் சம் மைலேஜ். ஏன்னா அப்பதான் அவங்களுடைய growth-க்கும் அது ஹெல்ப் பண்ணும். ஸோ ஐ வாண்ட் திஸ் ஜப்பான் டீம் டு வின் பிரேசில். நான் நான் இங்க சொல்றேன் ஜப்பான் வில் பீட் பிரேசில். ஏன்னா இப்ப அவங்க ஸ்காட்லாண்டோட யார் பிரேசில் ஸ்கோர் பண்ணது எல்லாமே டிஃபென்சிவ் லாப்சஸ், டிஃபென்சிவ் மிஸ்டேக்ஸால ஸ்கோர் பண்ணது ஃபர்ஸ்ட். அடுத்து தே ஸ்ட்ரகிள்ட் அகேன்ஸ்ட் மொராக்கோ அண்ட் ஹைட்டி ஆஸ் த லோவஸ்ட் ரேங்க் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் கப். அதனால அவங்க கொஞ்சம் ஊதி தள்ளிட்டாங்க. அண்ட் தேர் மிட்ஃபீல்ட் இஸ் வெரி வெரி சப்பார். அண்ட் 3 கேமுமே ஒரே மிட்ஃபீல்ட் வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க, விச் இஸ் அ வார்னிங் சைன். ஜப்பானோட மிட்ஃபீல்ட் வந்து அவங்க ஃபார்வர்ட்ஸோட அப்படியே மேல போவாங்க, திரும்பி பால் இல்லாத போது டக்குன்னு கீழே வருவாங்க. அந்த அப்படியே மாதிரி தான் இறங்குவாங்க. தே பிளே ஆஸ் அ ஜோன். அதனால பிரேசில் ஆர் கோயிங் டு ஸ்ட்ரகிள் அகேன்ஸ்ட் ஜப்பான் அப்படிங்கிறது. அண்ட் ஐ டோன்ட் இட் வில் பி a சர்ப்ரைஸ் எனக்கு இஃப் பிரேசில் பீட் ஜப்பான். நான் வந்து ஐ எம் சோ கான்ஃபிடென்ட் ஜப்பான் வில் பீட் பிரேசில். இந்த மாதிரி ஓகே. கான்ஃபிடென்ட்டா கண்ணா பின்னான்னு பேசின்னு இருக்கேன், பாப்போம். சரி, அடுத்து வந்து இன்னொரு ஒரு வேர்ல்டு கப் ட்ரீம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வேர்ல்டு கப்ல பெஸ்ட் அண்டர்டாக் ஸ்டோரி ஸ்பெயின், கேப் வர்டே, இது 2 அண்ட் உருகுவே ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் அப்செட். ஒரு பாயிண்ட் கூட எடுக்காம, சாரி ஐ திங்க் ஒரே ஒரு பாயிண்ட் நினைக்கிறேன். ஒரு They- பாயிண்ட் கரெக்டா, ஒன்னோ ரெண்டோ. இல்ல தே ட்ரூ உருகுவே அகைன்ஸ்ட் கேப் வர்டே அண்ட் சவுதி அரேபியா 2 பாயிண்ட். 2 பாயிண்ட் கரெக்டா. அண்ட் அந்த மாதிரி குரூப்ல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்ல இமேஜின் பண்ணி பாரேன். வேர்ல்டு கப்ல நீ குவாலிஃபை ஆற, உன் கண்ட்ரியோட பாப்புலேஷன், உன் குரூப்பிங் ஆஃப் ஐலாண்ட்ஸ், கரெக்ட், ஆப்பிரிக்கால ஆமா. ஒரு 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 ஓரத்துல இருக்க குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ்ல இருந்து 5 லட்சம் பாப்புலேஷனை கொண்ட ஒரு டீம் 11 பேரை டீம்ல இறக்குறானுங்க. அண்ட் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்ல யூ ஹாவ் டு பிளே ஸ்பெயின், அமெரிக்கன் ஒன்ஸ் தி அமெரிக்கன் ஜெயன்ஸ் ஆன உருகுவே, அண்ட் ஏசியாலே ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் டீம் ஆன சவுதி, கரெக்டா? Who has got more money, unimaginable heritage, and you somehow survive. நீ வின் பண்ணல, நீ பியூட்டிஃபுல்லான ஃபுட்பால் விளையாடல, உன் ஸ்ட்ராட்டஜி டிஃபெண்ட் பண்ண எனக்கு தெரியும், அது நீ ஆனா நல்லா பண்ண, ஆனா வண்டர்ஃபுல்லா குவாலிஃபை ஆயிட்ட. இது வந்து ஒரு ஒரு என்ன பத்தி வேர்ல்டு கப்போட ஸ்டோரி ஆஃப் தி இன் திஸ் 21st century, கரெக்டா? அப்சல்யூட்லி ஹேங் இட் இன் த லோர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி. எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்காங்க கதையை கேட்கும்போது. ஒரு டீம் ஆஃப் பிளம்பர்ஸ், எலக்ட்ரீஷியன்ஸ், ஸ்கூல் பிடி டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து வேர்ல்ட் கப்ல வந்து இட் ஷோஸ் வாட் பிலீஃப் கேன் டூ. எனக்கு ரொம்ப அவங்களோட ஒவ்வொருத்தரோட கதையை கேட்கும் போது அவ்வளவு மோட்டிவேட்டிங்கா இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் நான் வந்து தில்லுக்கு துட்டுன்னு போனாங்க. தே பிலீவ் இன் வாட் தே ஆர் கேப்பபிள் ஆஃப். அவங்களோட டிஃபென்ஸ் வந்து ஸ்பெயின் மாதிரி வேரிங் அட்டாக்ஸ் இருக்க ஒரு டீமை வந்து அவங்க வந்து உட்கார வச்சாங்க ஒன்னும் பண்ண முடியாம. அப்படிங்கறது வந்து ஸ்டோரி ஆஃப் a லைஃப் டைம் அவங்களுக்கு. ஆமா. அண்ட் என்னன்னா இந்த 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 the most inspirational story is built on the most pragmatic approach. அது இந்த நம்மளுடைய வருஷமே day to day அப்படிதான். ஆர்சனலும் அப்படிதான், கேப் வெர்டே சரி சரி நம்ம இப்ப அங்க போக வேணாம். ஓகே, தேவையில்லாம அடிப்பாங்க நம்மள, அதனால நம்ம இங்க. பட் யா, அது ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு குரூப் ஸ்டேஜான ஒரு ஸ்டோரி. நம்ம பிரான்ஸ் பத்தியும் பேசிட்டோம். இல்ல ஆனா நீ யுருகுவே கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணியா? ஏன்னா பிஎஸ்லா மாதிரி ஒரு அவுட் ஸ்போக்கன் கோச் சிஸ்டம் எல்லாம் உட்காந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தான். ஹைட்ரேஷன் பிரேக் எல்லாம் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனை இப்படின்னு. ஹி ஹேட் சோ மெனி கம்ப்ளைண்ட்ஸ் இந்த வேர்ல்ட் கப்.
பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல போய் தலைய குனியிறது. இந்த மாரி வச்சுட்டு, ஹி ரியலி ஹேட் அ டீசென்ட் டீம். அதுல ஆமா. நான் நீ என்ன யுருகுவேயோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீ என்ன நெனைக்கிற? ஹவ் எனக்கு வந்து டிசப்பாயிண்டட் ஆர் ஒரே யூ? வார்த்தையில சொல்லணும்னா, அதுதான் எக்ஸ்ட்ரீம்லி டிசப்பாயிண்டட். நான் வந்து நம்ம ப்ரெடிக்ஷன்லயே அவனுங்கள செகண்ட் தான் போட்டு வச்சிருந்தேன்னு நெனைக்கிறேன் உருகுவே ஆமா. உள்ள போறதுக்கு. ஆமாமாமா. ஆ ஆ. ஏன்னா வந்து தட் டீம் நீ சொன்ன மாரி தட் டீம் ஹேஸ் அ லாட் ஆஃப் குவாலிட்டி. அண்ட் சம்டைம்ஸ் பியல்ஸ்லா அஸ் மச் அஸ் அ ஜீனியஸ் ஹி இஸ், அவருடைய டவுன் சைடுமே என்ன அப்டின்னா, ஓவர் காம்ப்ளிகேட்டிங் திங்ஸ். ம். கரெக்ட்டா? நீ ஃபைனலா சவுதி அரேபியாவோட கேப் வெர்டேவோட மேட்ச்ல வந்து, உனக்கு வந்து வால்வெர்டே தான் ஒரு இன்ஜினே. நீ வந்து டிரா பண்ணிட்டு இருக்கிற. நீ வின் பண்ணணும்னா, நீ குவாலிஃபை ஆயிடுறதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. நீ வால்வெர்டே தூக்குறது. ஸோ அந்த ஓவர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? ம். அது வந்து ஆமாமாமா. சம்டைம்ஸ் வேர்ல்டு கப்ல வந்து அ அ இந்த வேர்ல்டு கப்ல ஒர்க் அவுட் ஆகல அவருக்கு. மத்தபடி இட்ஸ் வெரி வெரி டிசப்பாயின்ட்மென்ட் தான். நான் அவங்க எக்ஸிட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. அட்லீஸ்ட் 3 பிளேஸ்லயாவது உள்ள தள்ளி முக்கி முக்கி வந்துருவாங்கன்னு நினைச்சேன். பட் நீ நினைச்சு பாரேன், டியோகோ ஃபோர்லான், ஆ ஆமா. லூயிஸ் அவர்களின் சுவாரஸ், வகைரா, லூயிஸ் கவானி. சுவாரஸ், ஆமா, கவானி இப்படிப்பட்ட நிலைமையில் பட் யா எனக்கு என்னன்னா லைட்டா கானாக்கு அகேன்ஸ்டா பண்ணதுக்கு வாங்கிக்கோங்கடா அது என்னவோ அப்படின்ட்டு ட்ரூ தான். அண்ட் ஐரனி அப்படின்ட்டு கானா லைட் குவாலிஃபை ஆயிட்டானுங்க. இவனுங்க வீட்டுக்கு இவனுங்க கிளம்பிட்டானுங்க. வெளில வந்துட்டானுங்க. ஆமா. சோ அதனால அந்த மாதிரி. பட் நெக்ஸ்ட் ஒன்னு வந்து பிரான்ஸ் பத்தி பேசியாச்சு. அஹ், ம். இன்னும் யார் இருக்கா? நம்ம போர்ச்சுகலுக்கு கடைசியில வரலாம். அதுக்கு முன்னாடி அ. போர்ச்சுகலுடைய தோழர்களான அர்ஜென்டினா, அர்ஜென்டினா அண்ட் மெஸ்ஸி ஒரு அன்ஸ்டாப்பபிளான ஒரு ஃபோர்ஸா இருக்குது. சீரியஸா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த வேர்ல்டு கப்ல இவ்வளோனா அர்ஜென்டினா இவ்வளோ தந்திருக்குது எனக்கு. ஏன்னா அப்சல்யூட்லி. இந்த வேர்ல்டு ஆ. கப் டீம்ல வந்து ஒரு ம். எக்ஸ்பெக்டேஷனே இல்லை எனக்கு. ம். பட் லுக்கிங் அட் ஹவு தே பிளே, I am now seriously considering them as one of the top contenders for me to go through the end. ஒரு செமிஃபைனல்ஸ், ஒரு ஃபைனல்ஸ் வரையுமே. ஏன்னா வந்து அந்த டீம் வந்து அவ்வளோ ஒரு சாலிடா இருக்குது. அவ்வளோ ஒரு டீம் பார்க்கும்போது, ஓகே இவனுங்க எல்லாருமே ஒரு சிங்க்ல இருக்கானுங்க. ஒரு ஃப்ளோ ஸ்டேட்ல இருக்கிறானுங்கன்னு தோணும் தெரியுமா? அந்த மாரி. அர்ஜென்டினாவோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த டீம்ல யூ கேனாட் ஷேக் தம் ஈசிலி. நீ கரெக்ட். சைக்காலஜிக்கலா அவனுங்கள ஷேக் டவுனே பண்ண முடியாது. ஏன்னா அவனுங்க அவனுங்க அதுக்கு மேல உனக்கு பிரஷர் போடுவானுங்க. ம். பார்க்க எல்லாம் இத்துணூண்டு இத்துணூண்டு இருப்பானுங்க. ஆனா பிசிக்காலிட்டின்னு ஆமாமாமா. வந்துருச்சுன்னா மிரட்டுவானுங்க. ஸோ ஐ திங்க் அண்ட் மெஸ்ஸி வந்து லாஸ்ட் டான்ஸ் அப்படின்ற அந்த டைம்ல வந்து ஏஜிங் லைக் ஃபைன் ஒயின் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா. ஸ்டார் நீங்க நேத்து பார்த்தேன், டையிங் ஸ்டார் ஷைன்ஸ் பிரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பார்த்தேன். ம். எக்ஸாக்ட்டா இன்னைக்கு கூட மேட்ச்ல சும்மா ஜாலியா சப்ஸ்டியூட் வந்துட்டு ஃப்ரீ கிக். ஃப்ரீ கிக்ல கோல் அடிச்சுட்டு போயிட்டான். உடனே இப்போ வந்து கமெண்ட்டுக்கு முட்டு தர வருவானுங்க, கோல் கீப்பர் பண்ணலன்ட்டு. கோல் கீப்பர் பண்ணாதது மெஸ்ஸி பிரச்சனை இல்ல. மெஸ்ஸி அதான் பிரச்சனை கரெக்ட். ஷாஃப்ட் டார்கெட்ல அடிக்கிறது. ஓகேயா? அது அவர் பண்ணிட்டாரு. கோல் போயிடுச்சு. 6 கோலா? 7 கோலா? 6 கோல்னு நெனைக்கிறேன். 6 கோல். 3-2 ஆமாமாமா. அர்ஜென்டினா கரெக்ட். அடிச்சது 3-1 ஆமா. 8 6 கோல்ல கோல். 6 கோல். ம். 6 கோல் அவர் அடிச்சிருக்காரு. கோல்டன் பூட்டுடைய டாப். அதுக்கு மேல எதுவும் சொல்ல விரும்பல. அந்த குரூப்ல எதுவும். ஆ இங்கிலாந்து அர்ஜென்டினா, பிரான்ஸ் ஃபைனல் வர வாய்ப்பு இருக்கா? ஃபார் மீ எனக்கு என்னமோ உள் அட்லீஸ்ட் மனசுல தோணிட்டு இருக்கு. இட்ஸ் கோயிங் டூ ரிப்பீட் அகைன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் லைட்டா ஏன்னா அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு. சொல்லு, சொல்லு. ஏன்னா கண்டிப்பா சொல்றேன். இவங்க குரூப் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் வச்சு நான் சொல்றேன். ஸ்பெயின் ஹஸ் ஸ்டம்பிள்டு. அப்சல்யூட்லி. எவ்ரி டீம் ஹஸ் ஸ்டம்பிள். போர்ச்சுகல் ஹஸ் பீன் ஸ்டம்பிளிங். மத்தபடி பார்த்தோம்னா இங்கிலாந்து. ஜெர்மனி ஹஸ் ஹேட் அ ஸ்டம்பிள்டு. இங்கிலாந்து எவனாவது இப்போ வந்து அர்ஜென்டினா ஈஸி குரூப்னு சொன்னா வாய் மேலே அடிக்கணும். ஏன்னா அர்ஜென்டினா அதாவது அந்த அத்லெட்டிக் இருக்குல்ல, அத்லெட்டிக் வந்து டஃபஸ்ட் ரேங்கிங் குரூப்ஸ்ல ஸ்கோர் போட்டிருந்தானுங்க. 2வது பிளேஸ்ல அர்ஜென்டினா இருக்குது. அர்ஜென்டினாவுடைய ஆஸ்ட்ரியா தானே? ஆமா. அர்ஜென்டினாவோட ஆஸ்திரியா, அல்ஜீரியா, ஜார்டன். அல்ஜீரியா. ஜார்டன் மட்டும்தான் த லீஸ்ட் ரேங்க்டு டீம். கரெக்ட், ஆஸ்ட்ரியா வந்து ஆஸ்ட்ரியா, அல்ஜீரியா 2 பேருமே டாப் 30ல இருக்கிறானுங்க. கரெக்ட். கரெக்ட்டா? சோ அதனால இட்ஸ் நாட் அன் ஈஸி குரூப் ஃபார் அர்ஜென்டினா. இல்ல அது மட்டும் இல்ல. அண்ட் அர்ஜென்டினா கிட்ட ரொம்ப எனக்கு புடிச்சது என்ன தெரியுமா? தே பிளே ஆஸ் எ யூனிட். அண்ட் இன்னொரு விஷயம், ம், நம்ம போன போன வருஷம் பிரான்ஸ தவிர, அதுக்கு முந்தின வருஷம் எல்லாமே சாம்பியன்ஸ் வந்து சாம்பியன்ஸ்ங்கிற ஒரு பிரஷரோட ஆடிருந்தாங்க. ம். அர்ஜென்டினா கிட்ட அந்த பிரஷர் கொஞ்சம் கூட தெரியலடா. சரி தெரியல. சுத்தமா ஆமா. தெரியல. அண்ட் ஆஸ்ட்ரியா நீ சொல்ற மாரி ரால்ஃப் ராக்னிக்கோட டீம் பயங்கர டிரான்சிஷனல் டீம். அவங்கள ஈஸியா என்ன பிரஸ் நல்லிஃபை பண்ணாங்க. பண்ணானுங்கடா அவனுங்க. அதான் ம், அவங்கள ஈஸியா நல்லிஃபை பண்ணாங்க. அல்ஜீரியா பொசிஷன் பேஸ்ட் டீம். அவங்கள ஈஸியா நல்லிஃபை பண்ணாங்க. சோ தே ஹேவ் ஆன்சர்ஸ் ஃபார் எவ்ரி டைப் ஆஃப் ஆப்போனன்ட் ம். அப்படிங்கிறது எனக்கு அ ஒரு சர்ப்ரைஸா இருந்துச்சு ஆக்சுவலி. ஆமா. ஸ்கலோனியோட டாக்டிக்கல் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இஸ் எக்ஸ்ட்ரீம்லி அண்டர் ரேட்டட். எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து இந்த வேர்ல்டு கப் என்ன நடக்குதோ,
ரிசைன் பண்ணிட்டு ஐ வுட் லைக் டு see him in ஒன் பிரீமியர் கிளப். லீக் கிளப் ஆர் இன் லா லிகா கரெக்ட். கிளப். ஆமா. ஏன்னா வந்து நீங்க சொன்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அந்த ஆஸ்திரியா எக்ஸாம்பிள் தான். ம். அவனுங்க வந்து அதாவது தி அட்டாக் இன் மொமெண்ட்ஸ். நீ அந்த மொமெண்டம் மேப் ஆமாமா. பாப்பல. ஆமா. கான்ஸ்டன்ட் பிரஷர்லாம் அர்ஜென்டினா கிட்ட இருக்கவே இருக்காது. அது கரெக்ட். வந்து 2 சூப்பரா சொல்லுது. உனக்கு பிரஷர் போடவும் தெரியுது, பிரஷர் அப்சர்வ் பண்ணவும் தெரியுது ஆஸ் அ டீம். ம். ஸோ இட்ஸ் அ வெரி எக்ஸைட்டிங் டைம்ஸ். பட் கேப் வேர்ல்டு என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல. பார்ப்போம். ஸோ ஃபுட்பால் கேன் பி அ ஃபனி கேம். அதனால யூ டோன்ட் நோ. இங்கிலாந்து, அன்னைக்கு குரோவேஷியா. அன்னைக்கு யாரு தோத்தாலும் சாரி அடுத்த ரவுண்ட் ஆஃப் 32ல யார் தோத்தாலும் நமக்கு ஒரு நெஞ்சு வலி இருக்கும். ஏன்னா கேப் வெர்டேவும் ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி, ஆமா, இன்ஸ்பைரிங் அர்ஜென்டினாவும் ஸ்டோரி. வந்து ஒரு இட் வுட் பி பயங்கரமான. மெஸ்ஸிஸ் எக்ஸிட் ம். ஃப்ரம் த வேர்ல்ட் கப். ஆமா, சோ ஆமா, அதுல யாரு தோத்தாலும் நமக்கு ஒரு வருத்தம், ஆழ்ந்த வருத்தங்கள் இருக்கும். ஆமா, ஆமா. இங்கிலாந்து, குரோவேஷியா அகைன் இங்கிலாந்து வந்து நடுவுல வந்து கானாவுடைய ஒரு ஃப்ரீக்கிங் டிரா. பட் அகைன் நேத்து பேக் டு ஸ்கோரிங். இங்கிலாந்து கிட்ட இருந்து நீ என்ன எதிர்பார்க்கற இந்த வாட்டி? இங்கிலாந்துல ஜூட் பெல்லிங்கம் பெர்ஃபார்ம் பண்ணா இங்கிலாந்து நல்லா ஆடுவாங்க. அவனை தவிர ஆமா, வேற யாரும் அந்த எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் இருக்காங்கல்ல. எலியட் ஆண்டர்சன் இஸ் பிளேயிங் டீப்பர். ஹி இஸ் நாட் தி எலியட் ஆண்டர்சன் ஆஃப் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். ஆமா. அவ்வளவு சொல்றேன். அவனுக்கு அந்த ஃப்ரீ ரோல் கொடுக்கறது கிடையாது. டுஷல் சிஸ்டம்ல யாருக்குமே ஃப்ரீ ரோல் கிடையாது. அதனால ம். இந்த ஜூட் பெல்லிங்கம் நல்லா ஆடினால் இங்கிலாந்து நல்லா ஆடும். ஹி இஸ் தேர் எக்ஸ் ஃபேக்டர். கேன் கான்கார்ட். எப்படி இருந்தாலும் கோல்ஸ் கண்டிப்பா அடிப்பான். சோ இவங்க 2 பேர் மேலதான் இந்த ஹோல் வேர்ல்ட் கப் கேம்பெயினே வந்து ரெஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட ஆமா. யா. அண்ட் குரோவேஷியா ஹஸ் ஆல்சோ creeped in. போர்ச்சுகல் சம்பவ். அகைன்ஸ்டா விளையாட போறாங்க. ஆமா, சம்ஹவ் 6 பாயிண்ட் எடுத்துட்டானுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் அடி வாங்குனானுங்க. பட் அது கடைசி இந்த மேட்ச் they played well. சரி, த குரூப் ஸ்டேஜோடய த பிக்கஸ்ட் அப்செட்டுக்கு நம்ம வரலாம். உங்களுடைய டீம் குரூப் கே. போர்ச்சுகல், கொலம்பியா, காங்கோ அண்ட் உஸ்பெகிஸ்தான். நான் வந்து கொலம்பியா பத்தி ஆல்ரெடி பேசிட்டோம் நம்ம அந்த அமெரிக்கன் கண்ட்ரிஸ் பத்தி. ஸோ ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் போர்ச்சுகல். வாட் இஸ் bloody wrong with them? ஆக்சுவலி நான் போர்ச்சுகல் பத்தி போன நம்ம லைவ்ல இல்ல போன வீடியோல எல்லாம் சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. போர்ச்சுகல் என்ன ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னு. ஃபர்ஸ்ட் கேம்ல நமக்கு சில டிஃபென்ஸ் நமக்கு கொஞ்சம் ஆன்சர்ஸ் இருந்தாலும் உஸ்பெகிஸ்தான் வந்து ஒரு ஸ்மோக் ஸ்கிரீன் மாதிரி. ஆனா ம். நான் இன்னைக்கு மேட்ச் பார்த்ததுல நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், போர்ச்சுகல்ஸ் மிட்ஃபீல்ட் இஸ் மேட் ஃபார் பொசஷன் பேஸ்ட் ஃபுட்பால். போர்ச்சுகல்ஸ் அட்டாக் அதாவது நெட்டோ, ரொனால்டோ Transition. அண்ட் ஃபெலிக்ஸ் தே ஆர் மேட் ஃபார் டிரான்சிஷன். இவங்க 2 பேருக்கும் சுத்தமா சிங்க் இல்ல. ஒருத்தன் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கான், ரொனால்டோ வந்து ரன் பண்ணிட்டு இருக்கான், லாஸ்ட் மேன் ஆஃப் த ஷோல்டர்ஸ் ஆஃப் லாஸ்ட் மேன். விட்டினி அப்பதான் சைடு பாஸ் போடுறாரு. த நம்பர் நான் ஆஃப் பார்த்தேன்டா. எக்ஸாக்ட்லி, த நம்பர் எக்ஸாக்ட்லி. ஆஃப் டைம்ஸ் ரொனால்டோ புட் இஸ் ஹெட் டவுன், இட் வாஸ் சேட் டு வாட்ச். எனக்கு சீரியஸா அவனை சொல்லுங்க. அடிக்கிறது எனக்கு எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல. நீ ஓகே, நீ ரொனால்டோ அடிக்கிற, ஓகே ஃபைன். எனக்கு என்ன புரிஞ்சுக்க முடியல. நான் சீரியஸா விட்டினியா மாதிரி இருக்கிற குவாலிட்டிக்கு விட்டினியாவும் சரி, ப்ரூனோ பெர்னாண்டஸும் சரி, தே ஹேவ் தி கேப்பபிலிட்டி ஆஃப் புட்டிங் ஒன் பாஸ் விச் கேன் பீட் 5-6 பிளேயர்ஸ். அண்ட் நேத்து இவன் ஜாவ் ஃபீலிக்ஸும் சரி, ரொனால்டோவும் சரி, அவ்வளவு ரன்ஸ் கவுண்டர் அட்டாக்ல எடுக்கிறானுங்க. ஆமா. ஏன் அந்த பாச போட மாட்டேங்கிறானுங்கன்னு தெரியல எனக்கு. சம்திங் இஸ் ஃபண்டமெண்டலி ராங் வித் திஸ் டீம். இல்லாட்டினா வந்து சி ஒண்ணு உனக்கிட்ட வந்து நீ பொசிஷன் விளையாடுற அப்படின்னா ரொனால்டோவை ஆட வைக்க கூடாது. கரெக்ட். விட்டினியா ஜாவ் நெவஸோட கேமுக்கு ரொனால்டோ செட் ஆக மாட்டாரு. ஏன்னா அப்சல்யூட்லி. அவங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் நைன் தான் தேவை. ஆமா. நீ வந்து ரொனால்டோ ஆட வச்சுதான் ஆகணும். ஏன்னா அது அவர் இல்லாம வேற யாரும் இல்ல. அப்படின்னா நீ கேம மாத்தணும். ரொபர்ட்டோ மார்டினஸ தயவு செஞ்சு மிச்சி செஞ்சு இப்ப கூட தூக்கி தள்ளுங்க. அவன் தேவையே இல்ல. அவன் உண்மையாவே தேவையே இல்ல. பேசிக்கா நான் சொல்றேனே, திஸ் இஸ் பயங்கரமான ஒரு கோச்சிங் ப்ராப்ளம். நான் எனக்கு இந்த இன்னொரு போர்ச்சுகல் பெரிய பார்க்க சேடா ப்ராப்ளம் இருக்கு. என்ன தெரியுமா சொல்றேன், த பெஸ்ட் மிட்ஃபீல்டர்ஸ் இன் த வேர்ல்ட் அவங்க. நீ ப்ரூனோ பெர்னாண்டஸ் இருக்கட்டும், விட்டினியா இருக்கட்டும், ஜாவோ நெவஸ் இருக்கட்டும், இவங்களோட ஃபார்வர்ட்ஸ் நீ விங்கர்ஸை பார்த்தேன்னு வச்சுக்கேன், அந்த சைடு டெம்பலே, இந்த சைடு டெசேரே டூவே, எல்லாருமே ஃப்ரம் த விங் தே கட் இன். அதனாலதான் டெம்பேலே அவ்வளவு கோல் அடிக்கிறான். ஆனா விங்கர்ஸ் ஆஃப் போர்ச்சுகல் வந்து நெட்டோ who holds the width, who moves out, ஃபெலிக்ஸ் மூவ்ஸ் அவுட். சோ ரொனால்டோக்கும் விங்கர்ஸ்க்கும் இருக்க கேப் அவ்வளவு பெருசா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இஃப் கேப். தே கண்டினியூ வித் த சிஸ்டம், டெஃபினட்டா வந்து ஐ வில் நாட் பி சர்ப்ரைஸ் இஃப் தே லூஸ் அகைன்ஸ்ட் குரோவேஷியா. அண்ட் நான் வந்து மென்டலா கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பேர் ஆயினே இருக்கேன். அடுத்த 1 வாரம் இல்ல அடுத்த 2 வாரத்துல ஏதாவது ஒரு நாள் நம்ம தேம்பி அழ போறோம். ஏன்னா நம்ம தலைவன் வந்து ஃபுட்பால் இருந்து ரிட்டையர் ஆக போறான் அப்படிங்கிறதுக்கு நான் மென்டலா ப்ரிப்பேர் ஆயிட்டேன். இட்ஸ் வெரி சேட் டு சே. ஆனா அது ரொம்ப கிளாரிங்கா தெரியுது. இன்னைக்கு கேம்ல ரொம்ப கிளாரிங்கா தெரிஞ்சிச்சு.
அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் இன்னைக்கு கேம்ல நான் வந்து பார்த்து ரொம்ப எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் ரேஜ் ஆனது என்ன தெரியுமா? கொலம்பியா அட்டாக் ஆரம்பிச்ச ஒரு 6-7 செகண்ட்ஸ்ல வந்து போர்ச்சுகலோட டி பாக்ஸ் சைடுல இருக்கானுங்க. அவனுக்கு மிட்ஃபீல்ட் வந்து நான் என்கிட்ட கால்ல பால் இருக்கும்போது மட்டும் தான் நான் விளையாடுவேன். நான் வந்து மத்த டைம் டிஃபெண்ட் பண்ண மாட்டேன். பிசிக்கலா விளையாட மாட்டேன்னு சொன்னா, என்ன அளவுக்கு இவனுக்கு மிட்ஃபீல்ட்ல இருக்கிறானுங்க. அப்படியே யூ மே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த டிஃபென்ஸ். நூனோ மெண்டஸ் மட்டும் நேத்து கேம்ல இல்ல அப்படின்னா, அந்த சைடு அவன் பேரு வார்காஸா கொலம்பியால வந்து வேகா. அரியாஸ். அரியாஸ் சாரி ஃபெனாமினலான கேம் அந்த ரைட் பேக். ஆமா, அவன் ஆமா, அவன் ஆமா. அந்த மாதிரி ஒரு கேம் விளையாண்டான். கொலம்பியா பைத்தியக்காரனுங்க எப்படி ஒரு கோல் அடிக்கலன்றது தான் ஒரு பெரிய கொஸ்டின் தான். எத்தனை 23 அட்டெம்ப்ட்ஸ்டா. அதான் 23 அட்டெம்ப்ட்ஸ்ல ஒரு கோல் கூட அடிக்கல. அண்ட் குரோவேஷியா கிட்டலாம் இந்த மாதிரி விளையாட முடியாது. ஏன்னா குரோவேஷியா வந்து மென்டாலிட்டி மான்ஸ்டர்ஸ் அவனுங்க. அவனுங்க ஆமா, வந்து நீ ஆமா, ஆமா. பயங்கரமா ஓடுவானுங்க. அவனுங்க தே ஒன்ட் கிவ் அப். தெரியல, குரோவேஷியா வில் பி a tough fight. பட் சீரியஸா சம் சேஞ்சஸ் ஹேஸ் டு பி டன். இல்ல இன்னைக்கு ஒரு நீ சொல்ற அந்த மிட்ஃபீல்ட் ப்ராப்ளம்ஸ், யூ ஹேவ் தி பெஸ்ட் மிட்ஃபீல்ட் அண்ட் ஹாமஸ் வாஸ் தி பெஸ்ட் மிட்ஃபீல்டர் இன் தி பிட்ச். 35 வயசுல என்ன ஆட்டம்டா அவன். நான் எதிர்பார்க்கவே இல்ல. தட் இஸ் தி லெவல் விச் தே பெர்ஃபார்ம் ஃபார் போர்ச்சுகல். அந்த பெஸ்ட் மிட்ஃபீல்ட் இன் தி வேர்ல்ட். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம்டா இந்த வருஷம். நீ கமெண்ட்ஸ்ல நீ அத அடிச்சாலும் ஹாமஸ் பரவாயில்ல. அதுதான். ஆனஸ்டா ஆமா, இருக்கிறது அதுதான். ஹாமஸ் ராட்ரிகஸ்க்கு he had அவ்வளோ ஸ்பேஸ்ரா. அவ்வளோ ஸ்பேஸ் அண்ட் அவ்வளோ ஒரு விஷன். எப்படி நீ ஒரு கோச்சா பாக்குற, நான் வெளியில இருந்து பாக்குறேன்னா எப்படி முதல்ல எப்படி ஒரு பிளேயர் நீ அவ்வளவு ஸ்பேஸ் தவிர்ப்ப? நீ போர்ச்சுகல் கோச்சா நிக்கிற. இந்த மாதிரி விஷயம் தான் எனக்கு ஒரு இதெல்லாம் வந்து பிளேயர்ஸால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆன் ஃபீல்ட்ல வெளியில இருக்க கோச் தான் பார்க்கணும். ஹாமஸ் ராட்ரிகஸ்க்கு எப்படி அவ்வளவு ஸ்பேஸ் நீ தர முடியும்? அண்ட் எவ்ரி டைம் யூ பீட் தட் மிட்ஃபீல்டு, 2 விங் பேக்ஸும் 2 ஃபுல் பேக்ஸும் அவ்வளோ அக்ரெசிவா விளையாடுறானுங்க கொலம்பியால. ஒரு நாள் அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. கேம் கண்ட்ரோல் பண்ண முடியல, பொசிஷன் கண்ட்ரோல் பண்ண முடியல, சான்ஸ் ஒன்னால கிரியேட் பண்ண முடியல. அப்புறம் என்ன அளவுக்கு ஃபுட்பால் விளையாடுறீங்க? ஒரு அர்ஜென்டினா ஃபேனா சீரியஸா சொல்றேன், ஒரு அர்ஜென்டினா ஃபேனா ஐ ஆல்சோ வாண்ட் போர்ச்சுகல் டு கோ டு தி டீப்பர் எண்ட், அட்லீஸ்ட் ஒரு செமிஃபைனல்ஸ், ஒரு ஃபைனல்ஸ், வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஆல் த போர்ச்சுகல் மேல இருக்க அஃபினிட்டி இல்ல ரொனால்டோ மேல. மெஸ்ஸி ஃபேனோ ரொனால்டோ ஃபேனோ 2 பேரும் ஃபுட்பாலுக்கு பண்ணது யாராலையுமே ஈடு கொடுக்க முடியாது. ஓகே, அண்ட் ஐ திங்க் we have grown out of that phase where it is not Messi versus Ronaldo. It's basically admiring both at their later end of the career. Absolutely. And we'd like to see them as much as possible. Correct? So, but this is extremely disappointing to see what is happening. But yeah, that's how it is. எனக்கும் வந்து நேத்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் unless something flips, ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸ்ல இருந்து யாராவது வந்து இந்தா எடுத்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்தி தந்தால் ஒழிய இந்த போர்ச்சுகல் டீம் பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. சோ குரூப் ஸ்டேஜ்ல எனக்கு ஒரு எல்லாத்தோட பயங்கரமான பெரிய வருத்தமே நம்ம இன்னைக்கு காலையில 5 மணிக்கு உட்கார்ந்து மேட்ச் பார்த்திருந்தோம். சரியா? நானும் நீ பேசியிருந்தோம். இப்ப ஈவினிங் 5 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் இந்த வீடியோ. ஆனா நீ நேத்துன்ற பாத்தியா மேட்ச் பார்த்தது? எனக்கு அதுவே ஷாக்கிங்கா இருக்குடா. அதுக்கப்புறம் தான் தூங்கினா 2:30 மணிக்குல இருந்து அப்படியே கண்டினியூஸா பாத்துட்டு இருக்கிறேன்னா, சோ அதனால எனக்கு கொஞ்சம் அப்படியே அந்த டைம்லாம் அப்படியே லைட்டா லேப்ஸ் ஆற மாதிரி தோணுது. பட் யா, பட் ஃபைனலா வந்து நம்ம ப்ரெடிக்ஷன்ஸுக்கு முன்னாடி நான் ஈரான் பத்தி பேசியே ஆகணும். ஃபுட்பால் கேன் பி த மோஸ்ட் க்ரூவல் கேம் அப்படின்னு சொல்லிட்டு, த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேம்ன்றோம். பட் ஃபுட்பால் கேன் ஆல்சோ பி த மோஸ்ட் க்ரூவல் கேம் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் அ டெஃபினிஷன். ஏன்னா நேத்து அவங்க ஈஜிப்டோட 95th மினிட்ல ஒரு கோல் அடிச்சானுங்க. அது வந்து ஆஃப் சைடுன்னு சொல்லிட்டு ரூல் அவுட் பண்ணிட்டானுங்க. நிறைய பேர் வேற வந்து அது ஆஃப் சைடு இல்லை, எப்படி அது ஆஃப் சைடு பேசிட்டு இருக்காங்க. பட் ஃபார் ஆர் வியூவர்ஸ் இட் இஸ் அன் ஆஃப் சைட். எப்பெல்லாம் கோல் கீப்பர் வந்து லாஸ்ட் மேனுக்கு முன்னாடி வந்துடுறானோ, கோல் கீப்பர் வில் ஆக்ட் அஸ் அ லாஸ்ட் மேன். அந்த அவனுக்கு பின்னாடி நிக்கிற அவங்க டீம் பிளேயர் வில் அசியூம் த ரோல் ஆஃப் அ கோல் கீப்பர். சோ அதுக்கு நான் அவன் கையால தொட முடியாது. ஃப்ரம் அ பொசிஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் வந்து வில் பிகம் த கோல் கீப்பர் அண்ட் ஆஃப் சைட் லைன் வந்து வில் ஒன்லி பி ட்ரான் லீவிங் தி பிளேயர் அவுட். ஸோ அது வந்து FIFA உடைய ரூல்ஸ். பட் அன்பார்ச்சுனேட்லி தட் ஹேப்பன்டா, டிரா ஆச்சா. அதுக்கப்புறம் they either Congo had to lose. காங்கோ நேத்து வின் பண்ணிருச்சு. கரெக்டா? அண்ட் இன்னைக்கு சாரி காங்கோ இன்னைக்கு வின் பண்ணிருச்சு. and one another team had to lose. அவங்களும் வின் பண்ணிட்டாங்க. It all came down to அல்ஜீரியா vs ஆஸ்திரியா மேட்ச். 2 டீம்ல ஏதாவது ஒரு டீம் வின் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா ஈரான் வந்து உள்ள போயிருந்துருக்கணும். ஓகே,
மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அல்ஜீரியா வந்து 92nd நிமிஷத்துல தே ஆர் ஸ்கோரிங். ஓகே, அல்ஜீரியா ஸ்கோர் பண்ண உடனே ஈரான்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோஸ்லாம் வந்துச்சு ஈரான் செலிப்ரேட் பண்ணது. ஏன்னா யூ ஒன்லி ஹேவ் 3 more minutes. கரெக்ட். ஆஸ்திரியா வாஸ் லுக்கிங், ஆஸ்திரியாஸ் எனிவே ஆல்ரெடி குவாலிஃபைட். ஓகே, அவனுங்க ஐ தாட் ஓகே தேல் ஜஸ்ட் ப்ளே ஃபார் தி கேம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். 95th மினிட்ல ஆஸ்திரியா கோல் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு உலகமே எதிர்பார்த்திருக்காது. ஆனா அடிச்சதுனால இன்னைக்கு ஈரான் நாக் அவுட் ஆச்சு. ஈரான் நாக் அவுட் ஆனது இட்ஸ் அ பிக் ஒரு சேடான ஸ்டோரி தான். ஏன்னா ஈரான் வந்து அப்சல்யூட்லி. யூஎஸ்ல மேட்ச் இருந்தது, ஆனா யூஎஸ்ல தங்க விடல. தே ஹேட் டு டிராவல் எவ்ரி டே ஆன் தி மேட்ச் டே டு யூஎஸ். ஈரானோட நிறைய சப்போர்ட் ஸ்டாஃபுக்கு விசா தரல. கரெக்ட். ஈரானோட ட்ரைனிங் கிரவுண்டு மொத்தமா ரீலோகேட் பண்ணாங்க. அண்ட் பொலிட்டிக்கலா இல்லாம ஃபார் எவ்ரி திங் தட் த பீப்புள் ஆஃப் ஈரான் வென்ட் த்ரூ இன் த லாஸ்ட் 6 months, அந்த இஃப் தே ஹட் குவாலிஃபைட் ஃபார் ரவுண்ட் ஆஃப் 32 அப்படின்னா இட் வுட் ஹவ் பீன் கிரேட் அச்சீவ்மெண்ட் ஃபார் தெம். பட் ஈதர் வே இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஈரானே வந்து சம்திங் டு பி ப்ரௌட் ஆஃப் தான். இன்ஃபேக்ட் ஈரான்ல இன்னொரு இன்ஃபேக்ட் ஈக்குவலி இன்ஸ்பைரிங் ஸ்டோரி ஆஃப் ஈரான் என்ன தெரியுமா? த ஓன் கவர்மெண்ட் ஆஃப் ஈரான் they have clearly told the football federation of Iran that they are not responsible for player ரெஸ்பான்சிபிள். safety. அப்ப what sort of mentality you are going into the World Cup? அதுவும் you played their first game against நியூசிலாந்து. 2 வாட்டி கம்பேக் கொடுத்து டிரா பண்ணாங்க. தென் அகேன்ஸ்ட் பெல்ஜியம் அகைன் டிரா. ஸோ கடைசியில யூ தாட் யூ ஹேட் ஒன் இட் அண்ட் அப்போ டிரா ஆனது வந்து லைக் லைஃப் கேன் பி க்ரூயல் அப்படிங்கிறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஆமா, பட் எனிவே ஹார்ட் லக் டு தெம். ஐ திங்க் நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப்ஸ்ல வி வாண்ட் தெம் டு ஷைன். ஸோ குரூப் ஸ்டேஜ் பத்தின ஒரு பெரிய சம்மரியே பண்ணியாச்சு. ரொம்ப நேரம் நாங்களே எதிர்பார்க்கல இவ்வளவு நேரம் பேசுவோட்டு. என்ன இப்ப ப்ரெடிக்ஷன் வந்து நாளைக்கு லைவ்ல பண்ணலாமா இல்ல வாட் இஸ் யுவர் ஒபினியன்? நாளைக்கு லைவ்ல மக்களே சேருங்க. இன்னைக்கு நம்ம சும்மா ப்ராபப்ளி லைட்டா வேணாலும் இப்போ இல்ல நாளைக்கு லைவ்ல பண்ணிடலாமே ப்ரெடிக்ஷன்ஸ். ஓகே, நாளைக்கு லைவ்ல பண்ணலாம். கண்டிப்பா லைவ்லயே பண்ணலாம். மக்களே தயவு செஞ்சு நாளைக்கு ஜாயின் பண்ணுங்க லைவ். மண்டே எவ்ரி மண்டே நைட் 9 o'clock எவ்ரி மண்டே. ஸோ மண்டே ப்ளூஸை போக்குறதுக்காக தயவு செஞ்சு எங்க வீடியோஸ் வந்து பாருங்க. எங்களுக்கும் மண்டே ப்ளூஸ் போவோம் அப்பதான். எஸ், பட் நீங்க அப்படியே அங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய த மோஸ்ட் ஹைப்ட் அப் மொமெண்ட் இன் குரூப் ஸ்டேஜ் என்ன அப்படின்ட்டு. அண்ட் ஆர் உங்களோட ஒப்பீனியன்ஸ் ஆன் யுவர் ரெஸ்பெக்டிவ் டீம்ஸ் எப்படி போவாங்க, எவ்வளவு தூரம் போவாங்கன்றதை ஷேர் பண்ணுங்க. தென் கீப் ஷேரிங் திஸ் வீடியோ. அப்பதான் எங்களுக்கு நிறைய ரீச் வரும். இன்ஸ்டாகிராம்ல வந்து எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வி டு நாட் திங்க் க்ரோத் எவ்வளோ ஃபாஸ்டா இருக்கும் இன்ஸ்டாகிராம்ல அப்படின்ட்டு. அதுவே யூடியூப்லயும் ரிப்ளிகா பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். லைக் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க அண்ட் ஹிட் தட் சப்ஸ்கிரைப் பட்டன் இஃப் யூ ஆர் நியூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். இனிமேல ஒரு அசுர பயணமா இருக்க போது வேர்ல்டு கப்ல அடுத்த ஒரு 15 நாள். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.